ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை ரிஷப ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலனை சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நிச்சயமா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. நிச்சயமா ரிஷப ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய புதிய வருடம் ஒரு பாசிட்டிவான வருடமா நிச்சயமா இருக்க போகுது. பொதுவாகவே ரிஷப ராசி நேயர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனுடைய சுபிட்சமும் சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளை தருகின்ற வருடமாக நிச்சயமா அமையலாம். நீங்கள் நினைத்தது நிச்சயமா இந்த வருடத்தில் கண்டிப்பா நிறைவேறும். அதாவது ரொம்ப நாளா உங்களுடைய மனதில் பல குழப்பங்கள், பல எண்ணங்கள் கண்டிப்பா இருந்திருக்கலாம். உங்களுடைய குழப்பத்திற்கு ஒரு தீர்வான வருடமாக பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு நிச்சயமா இருக்க போகுது. அதே போல உங்களுடைய கனவுகள், ஆசைகள், எண்ணங்கள் அனைத்துமே இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைவேறும். நீங்க ஏதாவது ஒரு தொழிலை புதிதாக தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லைன்னா வீடு, மனை, பைக் இந்த மாதிரி எதுவாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, நிச்சயமா உங்களுடைய ஆசைகள் இந்த ஆண்டு நிறைவேறலாம். நெருக்கடிகள் என்னதான் ரிஷப ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அனைத்துமே நீங்கி இந்த பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டில் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல ரிஷப ராசியில யாராவது சொந்தமா தொழில் செய்பவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கொடி கட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. இதுவரை இருந்த நிலை மாறி புதிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பிறக்கலாம். அதாவது உங்களுடைய வியாபாரத்திலும் ஒளி வீசக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமா இருக்க போகுது. ரிஷப ராசி நேயர்களுக்கு அதே போல சொத்து சுகம் குறைவில்லாமல் சேரலாம். ஏற்கனவே சீட்டு போட்டு வைத்திருந்த பணத்தை கொண்டு நகை வாங்கி மகிழக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு பிறக்கலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய புதிய வருடத்தில், அதாவது 2026ஆம் ஆண்டில் சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறது தெரிந்து கொள்ளலாம். சனி பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடம் முழுமையாக அதில் நிலை கொண்டிருக்கின்ற இந்த காரணத்தினால் ரிஷப ராசினியர்களுக்கு பல மாற்றங்கள் நடக்க போகுது. தொழிலில் கில்லி மாதிரி சொல்லி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கலாம். வியாபாரத்தை புது முறையில் நடத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய வியாபாரத்துல ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்து அதன் மூலம் நல்ல வெற்றியையும் நல்ல லாபத்தையும் நீங்களே கண்கூட பார்ப்பீர்கள். சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? இந்த நிலை உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அடுத்ததாக ராகு கேதுவோட சஞ்சாரம் இந்த நேரத்தில் ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் சென்றிருக்கிறார். கேது பகவான் குடும்பத்தில் பல நல்ல காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இதனால ரிஷப ராசி நேயர்களுக்கு மன நிம்மதி முழுமையாக கிடைக்கலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு ராகு பகவானால என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வியாபாரத்தை பெருகுவதற்கு ராகு பகவான் நிச்சயமா உதவிகரமாக இருக்கின்றனர். இந்த ஆண்டில் ராகு கேது பயிற்சி நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ராகு மகரத்திலும் கேது கடகத்திலும் இடம் மாறுகின்றனர். இதனால பாத்தீங்கன்னா சிறப்பான பலன் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் ரிஷப ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிரிகள் பயந்து ஓடக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது.
பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டில் எதிரிகள் விலகி செல்லக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவானுடைய உச்சத்தில் பாத்தீங்கன்னா வீட்டிலும் வெளியிலும் அந்தஸ்து செல்வாக்கு இது ரெண்டுமே ரிஷபராசினியர்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய வீடு வாங்கி மனைவி மக்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கலாம். வில்லங்கம் இல்லாமல் பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கலாம். குடும்பத்தில் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியனுடைய சஞ்சாரம் ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியனுடைய அனுகிரகமான நிலை உங்களுக்கு யோகமான பலனை கொண்டு வந்து சேர்க்கலாம். உத்தியோகத்தில் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல்வாதிகளின் நிலை பார்த்தீங்கன்னா உயர்வுக்கு வரலாம். அரசாங்க உதவிகள் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரலாம். அதே போல இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா ஒரு நல்ல உயரத்திற்கு சென்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதார நிலையில் மொத்தமா இந்த 2026ஆம் ஆண்டில் மறுமலர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அதே போல அடுத்ததாக ரிஷபராசினியர்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த 2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரி ஒரு சூழலில் இருக்க போகுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். குடும்பத்தில் சந்தோஷமும் சுபிட்சமும் உங்களுக்கு அதிகரிக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம். கணவன் மனைவி இருவரும் பாத்தீங்கன்னா புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செல்வமும் செல்வாக்கும் ரிஷபராசினியர்கள் நீங்களே எதிர்பாராத அளவிற்கு உங்களுக்கு நிச்சயமா அதிகரிக்க போகுது. ரிஷபராசினியர்களுடைய திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில காரியங்களால் திருமண தடை உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி நல்ல காலகட்டம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருமண தடை அனைத்துமே நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகம் கூட கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த நேரம் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக உங்களுக்கு இருக்கலாம். அதே போல கலைத்துறையை சேர்ந்த ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கலாம். திறமையை வெளிப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். ரிஷபராசில கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு பார்க்கும் பொழுது முருகனுடைய திருவருளால் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம். கழுத்தை இறுக்கிய நெருக்கடிகள் நிச்சயமா நீங்கலாம். சில முயற்சிகளை தடையை தாண்டி வெற்றியை பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். வாகனங்களை பழுது நீக்கி பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா சிறிய அளவில் செய்கின்ற வியாபாரத்தில் கூட அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஏற்றுமதி தொழில் உங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கலாம். பணியாளர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம். இதனால நீங்க எதிர்பார்த்த பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு ஈடேறலாம். ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை நிச்சயமா வந்து சேரலாம். ஆரோக்கிய ரீதியாக பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷபராசில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் பார்க்கும் பொழுது எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கலாம். யோகமான பலன் இதனால உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டுக்கு செல்கின்ற வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் பார்க்கும் பொழுது சனி பகவானின் அருளால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஏற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். ரிஷப ராசியில இருக்கின்ற பணியாளர்களுக்கு பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகளால் சில இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். இருப்பினும் பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. ரிஷப ராசியில இருக்கின்ற பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக பாத்தீங்கன்னா ரிஷப ராசினியர்களுக்கு பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஏதாவது சிறிய தொந்தரவா இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது உங்களுக்கு நல்லதுங்க.
ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக கண்டிப்பா மாறலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசினியர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஈடேறும். வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கலாம். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கூட கிடைக்கலாம். தொழிலில் நல்ல முயற்சி போட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனைகள் வராது. ஆனா வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருந்திருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.